இந்த ரத்த கட்டேரின்னு சொல்லுவோம் தெரியுமா, இவங்க தான் அது போல். 1500s ஹங்கேரியில் எலிசபெத் பத்தோரி அப்படின்ற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க அந்த ஊரோட ராஜவம்சாவளியை சேர்ந்தவங்க. பெரிய பணக்காரங்க, ரொம்ப அழகானவங்க. இவங்க தப்பு செஞ்சு அதை கேள்வி வைக்க ஆளும் இல்லை, ஒருத்தர் தவிர. அது அந்த ஊரோட ராஜா. ஒரு நாள் இவங்களுக்கு அவங்களோட சர்வெண்ட் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க முடியை நல்லா பிடிச்சி இழுத்துருக்காங்க. வழியில் கோவம் வந்த எலிசபெத் பக்கத்தில் அந்த கத்தி எடுத்து அவங்களுக்கு ஒரே புடம் போட்டாங்க. குத்துன அந்த டைமில் ரத்தம் தெரித்து அவங்களோட கையிலலாம் பட்டிருக்கு. அவங்க அதை தொடச்சிட்டு பார்த்துருக்காங்க. அவங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். இதுவே அவங்களுக்கு ஒரு அப்சஷனாக க்ரியேட் ஆகுது. நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகணும், நம்ம எப்பவுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிளட்டு தேவை அப்படின்னு பிளான் போட்டவங்க டெய்லி ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு கோட்டையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி குத்தி கொண்டு அவங்களோட ரத்தத்தில் டெய்லி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. பல மாதங்கள் இதே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஊரில் இருக்க மக்களுக்குலாம் சந்தேகம் வந்திருக்கு, என்னடா பெண்கள் ஒவ்வொருத்தரும் கோட்டைக்கு போகிறாங்கன்னா யாரும் திரும்பி வர மாட்டாங்களே அப்படின்ட்டு ராஜா கிட்ட முறையிடுறாங்க. ராஜாவும் சரி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கிறாரு. அந்த தனிப்படையும் இதுக்கு எலிசபெத்தாக காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் ராஜ பரம்பரையாகவே இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு டெய்லி ஒரு வேளை சாப்பாடு அந்த டார்க் ரூம்லேயே அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு ராஜா அவங்களே தண்டனை கொடுக்குறாரு. அவங்களும் பசிப்பட்ட நிலையே 4 வருஷம் அந்த டார்க் ரூமில் இருந்தவங்க அப்படியே செத்து போயிருக்காங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தெரியல, ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு.